السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكم ما كسبتم صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ما أكرم شاب شيخا لسنه إلا قيم الله له من يكرمه عند سنه. صدق رسول الله العظيم. இவையகத்தை படைத்து இவையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே மாபெரும் நன்றி. நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து உதித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலை விழுதவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹீதாக்கள், வலிமான்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத் பொருந்திய ரஜப மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இனி எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான நாட்களாக சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று ஒரு நல்ல துஆவோடு ஒரு சில படிப்பினைக்குரிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும். அதுவும் கடந்த வாரத்துல நடந்த ஒரு 2 முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எங்கேயோ நடந்தது என்று அதை அப்படியே நாம் கடந்து போகாமல், எங்கேயோ நடந்தாலும் அது ஒரு நமக்கு படிப்பினைக்குரிய ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல ஒண்ணு, அமெரிக்காவுல லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பகுதியில காட்டு தீயாய் பரவி வரக்கூடிய, நிற்காமல் எரியக்கூடிய 10 நாட்களாக மிகப்பெரிய, எங்கேயும் இதுவரை எந்த நாடும் பார்க்காத அளவுக்கு உண்டான ஒரு காட்டுத்தீ நெருப்பு 10 நாட்களுக்கு மேலாக எரியக்கூடிய ஒரு கோரமான ஒரு காட்சியை அந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, பலஸ்தீனுடைய அந்த அமைப்புக்கும் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேல் அமைப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு. இந்த ரெண்டுமே எங்கேயோ நடந்தது, எங்கேயோ நடக்குது அப்படின்னா கூட அதுல இருந்து நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பாடங்களாக நமக்கு உணர்த்துகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். நபிமார்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரி, தற்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன், ஒரு முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம எங்கேயாவது ஒரு விஷயங்கள் நடக்குது
சொன்னா அது ஒரு படிப்பினைக்குரிய ஒரு தன்மையாக நம்ம பார்க்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சஹாபி தெருவோரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு சஹாபி, ஒரு மாட்டுக்காரன் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு போறான். அந்த மாடு முரண் பிடிக்குது. அப்ப சாட்டையால் அந்த மாட்டை அடிக்கிறான். அந்த மாடு சொன்னபடி கேட்குது. இதை பார்த்த அந்த சஹாபி தக்பீர் சொல்லியவராக அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நாம கொஞ்சம் மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் இப்படித்தான், அல்லாஹ்விடத்துல நாம இப்படித்தான் அடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தன்னுடைய மனதுக்குள்ள அந்த சஹாபி ஏற்படுத்திக் கொள்கிறார். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எங்க ஒரு விஷயங்கள், எங்க ஒரு செய்தி நடந்தாலுமே அது நமக்கு ஒரு பாடமாக, யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது அப்படின்னு கடந்து போகாம இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு தெளிவாக அல்லாஹ் உணர்த்தி சொல்லுகிறார். முன்னோர்களுடைய, பெரியோர்களுடைய ஒரு பழமொழின்னு சொல்றதை விட ஒரு அனுபவ மொழி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு ஒரு அனுபவ மொழி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பலனாக நமக்கு வரும். தென்னை மரத்தை நட்ட வச்சுட்டு அந்த தென்னை மரம் பெரிய மரமாக ஆனதுக்கு பின்னாடி எங்க நொங்க காணோம் அப்படின்னு நம்ம கேட்போமா? நாம தென்னை மரத்தை நட்ட வச்சா அதுல இளநிய தேங்காவை தான் எதிர்பார்க்க முடியும். அதுல போய் நாம என்ன நொங்க காணா, அதை காணாம வேற ஒரு பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்துல நாம நல்ல விஷயங்கள் செய்தால், மற்றவர்களுக்கு நல்லது செய்தால், அல்லது நமக்கு நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையாக வந்து சேரும். மற்றவர்களுக்கு தீமை செய்தால் அல்லது நமக்கு நாம தீமை செய்தால் அது நமக்கு தீமையாகத்தான் வந்து சேரும். என்ன காலங்கள் வேண்டுமானால், நேரங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஒழிய, ஆனா நிச்சயமா வரும். நாம இந்த உலகத்துல நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம நடந்தால் அதனுடைய நன்மையை, அதனுடைய பலனை அல்லாஹ் இந்த உலகத்துல உணர்த்தி காட்டுவான், நமக்கு எடுத்து காட்டுவான். நம்ம மனம் போன போக்குல கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படிங்கிற அடிப்படையில எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம போனோம் அப்படின்னா அதற்கான கூலியை, அதற்கான தண்டனையை அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்துல அல்லாஹ் வெளிப்படுத்துவாள். இன்னைக்கும் நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள், ஆனா நிச்சயமா வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் மின் லிசானிஹி லிசின்னிஹி, ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், வயோதிகமான வயது முதிர்ந்த ஒரு நபருக்கு தன்னை விட இவர் வயதால் முதியவர், வயதால் மூத்தவர், வயதை முன்வைத்து அவரை நாம் கண்ணியப்படுத்தினால் இல்லா தையலல்லாஹு லஹு மன் யுக்ரிமுஹு இன்த சின்னிஹி, அவர் வயோதிகமாக ஆனதற்கு பின்னால் அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லித் தராங்க. வயது முதிர்ந்தவர்களை வயதானவர், வயது முதிர்ந்தவர், மூத்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே கண்டிப்பார்கள்.
வைரஸ் வருது, கிளம்பி வர்றா அப்படிங்கிற வார்த்தைகளை நாம பயன்படுத்தினால் நாளை நாம வயதான மனிதனாக ஆனதற்கு பின்னால் நம்மை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் அதுதான். எனவே நாம இந்த உலகத்துல நாம நல்லதை மட்டுமே நாம யோசிக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு ஹதீஸ்களின் மூலமா. குர்ஆன்ல கூட வழக்கும் கசபத்தும், நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இஸ்ரேலால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பலஸ்தீன், அந்த பலஸ்தீனத்தை இப்போ மீண்டும் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதோ அதையெல்லாம் கட்டி எழுப்பணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் 3500 அமெரிக்க டாலர் தேவைப்படும் என்று உலக வங்கி ஏற்கனவே அறிவிப்பு செய்ததற்கு இது பழைய செய்தி. இது ஒரு செய்தி. அதே போல அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை எந்த விதமான தாக்குதலும் ஏற்படுத்த முடியாது. அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சது. இது இரண்டாவது செய்தி. இஸ்ரேலுக்கு உதவி செய்த அமெரிக்காவினுடைய 2 மாகாணம், ஒன்னு கரோலினா, இன்னொன்னு புளோரிடா. ஒன்னு கரோலினா, இன்னொன்னு புளோரிடா. இந்த 2 மாகாணமும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியை செஞ்சிருக்கு. என்ன உதவி அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மாகாணமாக இருக்கக்கூடிய கரோலினா ராணுவ உதவியின் மூலமாக ராணுவத்தினுடைய சக்தியை கொண்டு ஏராளமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கியது. இன்னொரு மாகாணம் புளோரிடா. நிதியால் பணக்காரர்கள் வாழக்கூடிய, அமெரிக்காவில் அதிகமான பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு மாகாணம் புளோரிடா. அரசியல் ரீதியாக அரசியலுடைய துணையோடு ஏராளமான பொருளாதாரங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி அந்த இஸ்ரேல் புளோரிடா அந்த மக்களிலிருந்து வாங்கிய அந்த தொகையை கரோலினாட்ட கொடுத்து அங்க இருந்து ஆயுதங்களை வாங்கி பலஸ்தீனத்தினுடைய மக்களை கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறுகள் ஏராளமான. பலஸ்தீன் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நாம ஊடகத்தின் ரீதியாக நாம நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல வமக்கருல்லாஹ் வமக்கரு வமக்கருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன். சூழ்ச்சிக்காரன்லயே அல்லாஹ் தான் சிறந்தவன். யார் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம முடிஞ்ச வரைக்கும் நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், என்னால முடியும், என்னால ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியும், என்னால ஒருத்தனை கேவலப்படுத்த முடியும், நீ செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் அல்லாஹ் பிடிப்பான். அல்லாஹ் பிடித்தால் அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் அப்படிங்கறது நாம படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ் என்ன செய்தான்? எந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்ததோ 2 மாகாணங்கள், கரோலினா இன்னொன்னு புளோரிடா, அந்த 2 மாகாணமுமே இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மாகாணமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 2024 மிகப்பெரிய ஒரு புயல், ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட கடலிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய சுனாமியால் ஹெலினா அப்படின்னு அந்த சுனாமிக்கு ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம் வருது அப்படின்னா உடனே ஒரு பெயர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹெலினா அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட மிகப்பெரிய ஒரு சுனாமி. எந்த அளவுக்குன்னா மிகப்பெரிய சூறாவளி காற்றால், பலத்த மழையால், இப்படிப்பட்ட ஒரு மழையை, இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை, சூறாவளி, இப்படிப்பட்ட ஒரு சுனாமியை பார்க்காத அளவுக்கு உண்டான மிகப்பெரிய
அங்க வசிக்கிறாங்க. ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்வதை விட, குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அப்படிப்பட்ட மாகாணத்தை அந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்ததால், பலஸ்தீன இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவர்கள் கொடுத்ததால், அந்த கரோலினா என்கின்ற மாகாணத்தை அல்லாஹ் மிகப்பெரிய பாதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். இரண்டாவது புளோரிடா. நிதியால், அரசியல் ரீதியாக அரசாங்க உதவியால் ஏராளமான நிதிகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவி செய்ததால், இதுவரை பார்க்க முடியாத மிகப்பெரிய காற்றை, சூறாவளி காற்றை அல்லாஹ் கொடுத்து 2,20,00,000 மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி என்ன ஆனாலும் தெரியல. நிறைய பேர் அந்த புளோரிடா அப்படிங்கிற அந்த மாகாணத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதை விட முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்த அந்த கரோலினா என்கின்ற மாகாணத்தை மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா, பலஸ்தீனத்தை மீட்டெடுப்பதற்கு $3,500 வேணும் அப்படின்னு எந்த உலக வங்கி சொன்னதோ, அதே வங்கி இந்த கரோலினா என்கின்ற மாகாணத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அடிப்படையில $3,500 செலவழிக்கணும் அப்படின்னு அந்த வங்கி சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் எந்த பலஸ்தீனத்திற்கு உலக வங்கி சொன்னதோ அதே சூழ்நிலையை அந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்த அந்த மாகாணத்திற்கு அந்த பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், நாம நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம என்ன செய்ய, பழைய செய்தி, இந்த பலஸ்தீனத்திற்கு இஸ்ரேலால் உதவி செய்யப்பட்டு இதெல்லாம் பழைய செய்தி. இப்ப புதிய செய்தி என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி, ஒரு 4 நாளுக்கு முன்னால் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ, பயங்கரமான தீ. நிமிஷம் எரியலாம், 1 மணி நேரம் எரியலாம், 2 மணி நேரம் எரியலாம், நாள் ஃபுல்லா 24 hours அப்படியே நாள் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஊடகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது, சர்வே ரிசல்ட் வருது, ஏறத்தாழ 35,800 ஏக்கர் பாதிக்கப்பட்டது, எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. கடுமையான அந்த காட்டு தீயால் 12,000 கட்டடங்கள் சேதமாயிருச்சு. 12,000 கட்டடங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நகரம், மாகாணத்துல 12,000 கட்டடங்கள் பாதிக்கப்படுகிறது. 1,80,000 மக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதை பத்தி நாம ஏன் தெரியணும், இதை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல எங்க ஒரு நிகழ்வு நடந்தாலும், ஒரு நிகழ்வு நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா அது நமக்கு பாடம், ஒரு படிப்பினை. தான் செய்த துரோகம் தனக்கே வந்து சேரும் என்கின்ற அடிப்படையில் நாம சாதாரணமா நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, நம்மோடு இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், உறவினர்களுக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு நாம அநியாயம் செய்யறோம், என்னால செய்ய முடியும், அவன் என்ன திருப்பி கேட்க முடியாத எல்லா விதமான பண ஆற்றல், அரசியல் ரீதியாக, பதவி ரீதியாக, மக்கள் ரீதியா, மக்கள் பலம் எல்லாமே இருக்கு, என்னை யாரும் கேட்க முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒருத்தரை நாம அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னா, அந்த அசிங்கம் அல்லாஹ் நமக்கே திருப்பி அனுப்புவான். காலங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆனால் நிச்சயமாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ததுருன மல் முஃப்லிஸ்,
வீணா போனவை யார் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இந்த அரபியனுடைய வாசகத்துல சொல்லணும்னா திவாலா, ஏற்கனவே இந்த ஹதீஸை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய தடவை. திவாலாகி போன மனிதன் வீணா போனவன் அர்த்தம், ஒண்ணுமே இல்லாதவன் அர்த்தம். வீணா போனவன் யார் தெரியுமா? நீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம் வலா மதாஅ. யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ, அவர்தான் திவாலாகி போனவன், அவன் தான் வீணா போனவன், அவன் தான் ஒண்ணும் இல்லாதவன், காசு பணம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, இன்னல் முஃப்லிஸ், வீணா போனவன் திவாலாகி போன மனிதன் யார் தெரியுமா? மின் உம்மத்தி யதி யௌமல் கியாமத், கியாமத் நாளை மறுமையில என்னுடைய சமுதாயத்தில் சில நபர்கள் வருவார்கள். அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? தொழுகை இருக்கும், நோன்பு வச்சிருப்பாங்க, ஜகாத் கொடுத்திருப்பாங்க, எல்லா அமல்களுமே இருக்கும். அவர்கள் தான் வீணா போனவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படின்னா எல்லா அமல்களும் செஞ்சிருப்பாங்க, தொழுதிருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க, அமல் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களை திட்டுறது இருக்கும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை பத்தி அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களை அடிக்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏராளமான தீமைகள், ஒரு பக்கம் நன்மைகள் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும், அடுத்தவங்களுடைய பொருளை, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, பொறாம பேசுறது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, இப்படி எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் தான் வீணா போனவன். அவனுக்கு நரகத்தினுடைய தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, நாம அடுத்தவர்களுக்கு நாம கெடுதிகளை நாம் செய்தால் அந்த கெடுதி நாம் எது செய்யறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி எப்பயாவது ஒரு நாள் அதை எல்லாம் வெளிப்படுத்துவோம். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நன்மைகளை, நல்லதை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய பிரயோஜனத்தை, பலனை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு அடுத்தவர்களுடைய துன்பத்தில் ஒரு முஸ்லிம் சந்தோஷப்படக்கூடாது. அமெரிக்காவில ஏற்பட்ட இப்படிப்பட்ட இந்த காட்டு தீயால் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் சந்தோஷம் அல்ல, ஒரு கவலை தான். அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, ஏன்னா என்னதான் அந்த மக்கள், அந்த நாடு என்னதான் இஸ்லாமிய பலஸ்தீனத்திற்கு என்னதான் உதவி செய்ய, இஸ்ரேலின் மூலமாக என்னதான் உதவி செஞ்சிருந்தாலும், நமக்கு யாரு என்னதான் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்கள் நாசமா போகட்டும், உருப்படாம போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. அப்படி சொல்லி இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பதாக்களை செய்திருந்தால், எத்தனை நபிகள் நாயகத்தை எட்டி உதைத்த, எத்தனையோ கல்லால் அடித்த, கிடைப்பதையெல்லாம் நாயகத்தை அடித்த அந்த மக்களுக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதைத்தான் ஹதீஸுகள் நமக்கு சொல்லுகிறதை ஒழிய, நமக்கு யாராவது கெடுதி செய்யறாங்கன்னு சொன்னா நாம பொறுமையாக எந்த அளவுக்கு நாம பொறுமையோடு செயல்படுகிறோமோ அதுவரை நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், நம்முடைய அந்தஸ்து வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்காக வேண்டி நாம துஆ செய்யணும். அதே நேரத்துல அதனுடைய நிகழ்வுகளை பார்த்து நாம படிப்பினை பெறணும். ஏன்னா இது இதே போன்ற உண்டான நிகழ்வுகள்
நமக்கு நடக்காதா அப்படிங்கிற ஒரு பாடங்களை ஒரு படிப்பினையை அல்லாஹ் யார் அவர்கள் இன்னொரு நாடு அழியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உதவி செய்தார்கள், அதே பாதிப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ நாம அந்த அளவுக்கு நாம யோசிக்காட்டி கூட நாம மக்களோடு மக்களாக வாழக்கூடிய நாம நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது நாம கெடுதி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதே போல பாதிப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானே. அப்போ நாம நல்லதை மட்டும்தான் நாம செய்யணும். ஏன்னா நாளை மறுமையில நிறைய அடுத்தவங்களுக்கு மோசடி பண்ணி நிறைய பாவத்தை எல்லா நன்மை எல்லாமே இருக்கும். அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நன்மைகளை எல்லாம் பண்ணிட்டு நம்ம போய் நிற்போம். திட்டியா, அடுத்தவன் திட்டினையா, அடுத்தவனுடைய பொருளை மோசடி பண்ணி எல்லாம் பண்ணியா, எல்லாம் பண்ணேன். அப்போ உன்னுடைய நன்மையை பூரா யார் அவரால் பாதிக்கப்பட்டார்களோ எல்லா நன்மையையும் பிடிங்கி எல்லாம் கொடுத்துருவாங்க. இன்னும் கொடுக்கணும், நன்மை இல்லையா அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீமையெல்லாம் பாவத்தை எல்லாம் எடுத்து இவனுக்கு கொடுத்துருவான். நன்மையும் போயிடும், எல்லா பாவங்களாக ஓடி இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு கடுமையான நரகத்தினுடைய வேதனையை அவர் அனுபவிக்காமல் அவர் நகர முடியாது. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய களிச்சாட்டியங்கள், இன்னைக்கு நாம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நாம எண்ணி பார்த்து புனிதமான ரஜபுடைய மாதத்துல நாம இருக்கிறோம். அடுத்தது ஷஅபான், அடுத்தது ரமலான். எனவே வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொக்கிஷமான நாட்கள். எனவே வரக்கூடிய நாட்களை பயனுள்ள நாட்களாக தயவு செய்து அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையுடைய விஷயத்துல, அமல்களுடைய விஷயத்துல நாம பொடுபோக்குத்தனமாக இல்லாமல் நாம அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக.